Hello guys, welcome back to our channel. My name is Abhay joined by Anandita. So again we are back with full movie scene reaction of Arul. Let's get started. But to पहले if you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. They got married. He's not getting. Living at his own home. நம்ம குடும்பத்தை கொல்றதுக்காக ஊருக்கே விஷம் வச்சிருக்கான் மாப்ள. இப்ப சும்மா இருப்பானா? அடுத்த அடி அவன் நம்மள அடிக்கிறதுக்குள்ளார நாம அவனை அடிக்கணும். அப்பதான் அவனுக்கு நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, திருப்பூரே கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல நிறுத்துறேன். Oh. So they are only striking back. Party office itself is illegal. Right? Remove the party office. They have captured that party office. நீங்க எனக்கு மீட்டு கொடுத்துருக்கீங்க, இந்தாங்க வீட்டோட பத்திரம். நான் எப்போ டெல்லியிலேருந்து திரும்ப வரணும் அப்போ கொடுத்தா போதும். மக்கள் கட்சி ஆபீஸ் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உன்னை யார் அமிச்சது, நீ எதுக்கு வந்திருக்கிறன்னு எல்லாம் தெரியும். இத பாரு, இந்த இடத்து ஓனர் கிட்ட போட்ட அக்ரிமெண்ட். Oh, he's in big trouble now. Right. Now he will be leading Yeah. this place. I think at the end of the movie, who knows? Arul will become the minister. கந்து வட்டிங்கிற பேர்ல காசு வசூல் பண்ணீங்க. Will vacate every illegal things. Right? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மில்ல ரன் பண்றதே பெரிய கஷ்டம். இதுல எலெக்ஷன் நிதி, பிறந்தநாள் நிதி, கட்சி வளர்ச்சி நிதின்னு சேதுபதி ஆளுங்க ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. பணம் கொடுக்கலன்னு தொழிலாளர்களை தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்ண வச்சாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி அநியாயமா நம்மள டாக்ஸ் கட்ட வச்சாங்க. இன்னைக்கு அருள் சேதுபதி எதிர்த்துக்கிட்டு இருக்கானா, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். பணபலம், ஆள் பலம் See, எல்லாம் Politics got a turn. turned totally. உள்ளார கூட்டு பாம்பனியா. She is also very happy. என்னங்க இதெல்லாம்? கல்யாணம் முறைப்படி நடக்கலனாலும் செய்ய வேண்டிய முறைகள்லாம் இருக்கு இல்லையா? உட்காருங்க. என்னதான் என் பொண்ணு தனி கொடுத்தன போனாலும் அவ புகுந்த வீடு இதானே. அன்னைக்கு என் புள்ள உங்க மக கழுத்துல தாலி கட்டும்போது ஜெயிலுக்கு போய் வந்தவன் மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு நீங்க தடுத்துருவீங்களோன்னு பயந்தேன். உங்க பிள்ளைய நான் வேணான்னு ஒதுக்கி வச்சேன்னா என் புருஷனையும் கூடத்தாமா நான் வேணான்னு ஒதுக்கி வைக்கணும். கண்மணியோட அப்பா ரங்கூன்ல ஜெயில இருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரத்துல ஒருத்தரோட தகராறு ஏற்பட்டு அவரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனவர். இப்ப அந்த வியாபாரத்தை என் தம்பி தான் பாத்துக்கிறான். அடுத்த வருஷம் ஜெயில இருந்து வந்துருவாரு. இது நாள் வரைக்கும் என் பொண்ணுங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. Oh. தப்பு யார் தான் பண்ணல, சூழ்நிலை அவங்களை அப்படி பண்ண வச்சிருது. At least she Yeah, right. understood. Sometimes, She was sensible. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. நம்ம குடும்பத்துல புதுசா கல்யாணமாயி வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் பேர் விடணும். அப்படின்னா சாமி முன்னாடி உனக்கு மறுபடியும் பேர் வைக்கணும். அதான் எப்போ ஊருக்கு போலான்னு கேட்க வந்தேன். அம்மா, அது வெளியூர்ல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தானே. நான் நம்ம கோயில வச்சு தான் தாலியை கட்டினேன். டைம் கிடைக்கும் போது பாத்துக்கலாம். அது இல்லப்பா. என்னங்க நான் சொல்றது கேளுங்க. அத்தை ஏதோ கோயிலுக்கு போய் பேர் விடணும்னு சொல்றாங்க, நீங்க வேணாம்னு சொல்றீங்க. ஏய், பேர் விடுறதுன்னா என்னன்னு தெரியுது உனக்கு? தெரியாது. அன்னைக்கு அண்ணி கிட்ட கேட்டதெல்லாம் மறந்து போச்சா? உங்க அண்ணி கிட்ட நான் கேட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒட்டு கேட்டேன். ஏய் கல்லப்பை, நீங்க எனக்கு 2 தடவை தாலி கட்டிருக்கீங்க தெரியுமா? எப்படி? ஒண்ணு மஞ்சள் கயிறு, இன்னொன்னு வெள்ளை கயிறு. நீ வச்சிருக்கியா? இது வரைக்கும் நம்ம தொகுதியில எந்த நல்ல காரியமும் நடந்தது கிடையாது. கஜபதியோட சாவுக்கு அப்புறம் தான் இந்த கோயம்புத்தூருக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு. இனிமே அநியாய வட்டி காசு வாங்கிட்டு யாரும் வீட்டை எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அருள் என்ன சொன்னாலும் நாம அதுபடி நடக்கணும். சேதுபதி அருள் எதிர்த்து நிக்கிறான்னா நம்ம ஜீவாநகர் மக்களுக்கு எல்லாம் நல்லதுதான். He is into அருளுக்கு ஒரு politics Yes, now. he's into நம்ம politics. அத்தனை பேர் முன்னால வந்து நிக்கிறேன்டா. தலைவரே, அவனை நீங்க செடியா இருக்கிற பொழுது புடுங்கி போட்டுக்கணுங்க. இப்ப அவன் மரமா வளர்ந்து People have good feelings Yeah. about Arul. ஜீவாநகர்காரங்களும் And அவனுக்கு he will get a And also he maximum will get an support. enemy also. This list of enemies are there, a long list. தண்ணி, ரேஷன் எல்லாமே கட் பண்ணுங்க. குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, குண்டி கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லாம He will எல்லாமே block நாரட்டும். everything. Necessary things. மேட்டர் முடிஞ்சு போகும்னு தலைவர் நினைக்கிறாரியா? No. என்னையா இது? ராத்திரி பகல் பக்கம் டெய்லி Made the problem more டிவியில போய் worse. கேட்டா ஆளுங்கட்சி ஏத்துக்கிட்டா அப்படித்தான் இருக்குங்கிறாங்க. ஐயோ, தண்ணி நின்னு போச்சு, என்ன பண்றது? பாட்டிமா, இங்கே தண்ணி வரலையா? தண்ணியே வரலமா. No water, no electricity.
என்ன விஷயம்? எங்க ஏரியாவுல தண்ணியும் கிடையாது, லைட் ஏரியால அவசரப்படுறோம் நாங்க. இதுக்கெல்லாம் சேதுபதி ஆளுங்க தாங்க காரணம். அவங்கள எதுக்குற தைரியமும் துணிச்சலும் உங்ககிட்ட தான் தம்பி இருக்கு. நீங்க மனசு வச்சா எங்களுக்கு வெளிச்சம் வருமுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். Okay. He's going to take care. भी होगा. This will make his problem more worse. His thought is He something became differently, mad. right? ஜீவானகர் போலீஸ் ஏரியாவே Slapping him. இப்படி பண்ணா வர இடைத்தேர்தல எவனும் ஓட்டு போட மாட்டான். அதெல்லாம் நாமளே Oh. Yes. This is so nasty, ruthless. These all things, see, it will make the problem more worse. Some people are already in the hut, just keeping night cameras. Because of this only, actually, in the rural area, people not like defend the politicians, like they don't want them also. இல்லைன்னா எல்லா குடிசையும் எரிஞ்சு சாம்பலா போயிடும். He only did this and now he came here. கட்சி தலைவர் சேதுபதி ஆறுதல் சொல்ல வந்துகிட்டு இருக்காரு. He'll get beaten. Public beating. மீறி ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டி விடுவேன். புள்ளியம் கொண்டுட்டு தொட்டிலத்துக்கு வந்திருக்கியா? வீட்டை கொளுத்திட்டு வீதி வீதி ஆறுதல் சொல்ல வந்திருக்க. ஐயா, எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக என் வீட்டை கொளுத்தினியே. இவங்க எல்லாரும் உனக்கு எதிராக ஒன்று சேர என்ன தெரியுமா உனக்கு? நான் கொடுத்தேனா? என்னடா ஆதாரம்? யோ, உங்க ஆளு பத்த வச்சதை பார்த்த சாட்சி இருக்கியா? மக்கள் கட்சின்னு பேரை வச்சு மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்குங்கிற ஆணவத்துல தான் ஆடுறீங்க. இப்ப சொல்றேன், இனிமே இந்த தொகுதியில உன் கட்சிக்கார எலெக்ஷன்ல நின்னா எவனா இருந்தாலும் வெட்டுவேன். செத்து போனது புள்ள மேல சத்தியம். Oh. Gone. He's finished now. போங்கயா. அன்னிக்கு அவன் அடிச்ச போவே என்னால I துப்பாக்கி thought this Sethupathi has come to blame him only, that you only have done this. I thought. தங்கச்சி But he did மூத்தவள not. கல்யாணம் ஆனதா கல்யாணம் பண்ணிக்கோன்னு காத்துட்டு இருக்கிற இன்னொரு தங்கச்சி அவங்கள நினைச்சுதான் என்ன நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். அவனுங்க பண்ற அநியாயத்தெல்லாம் பொறுத்துட்டு இருக்க. அவனுங்க உயிரோடு இருந்தா நாட்டுல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. நான் செய்ய முடியாது, நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்யறேன். People are ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணோம். 5000 ரூபாய் காணோமா? எப்ப? நேத்து ராத்திரி. என்ன மாமா 5000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? எடுத்தவன் யாரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசை வாங்க வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பையனா இருக்கு, அத கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம்? கலாணிப்பட்ட போய் சொந்த பந்தம் பார்த்துட்டு அடிங்க மாமா அவனை போட்டு தள்ளிலாங்கற. போடணும். நீயே சொல்லி போட்ட அப்புறம் என்ன யோசனை? நான் தான் மாமா. என்ன முதல்லயே சொல்லல? மாமா சும்மா தமாசா பார்த்தேன். Just one slap will do everything. பணத்தை என்ன பண்ணன? அதான் 5000 ரூபாய்க்கு வெள்ளி வாங்கினேன். அதுல ஒரு சின்ன சிக்கல் ஆயிப்போச்சு. என்ன சிக்கல்? for a silver. என் மச்சனை கொடுத்து விட்டது. இந்த பாரு 50000 ரூபாய் வெள்ளி 5000 ரூபாய்க்கு தரேன். நம்மளுக்கு வேண்டாப்பா, போலீஸ் கேஸ் ஆயிப்போச்சு, சிக்கல் ஆயிப்போம். போ. அதுக்கு பயப்படுறியா? நான் வித்தேன் எழுதி தரேன், நீ வாங்கினேன் எழுதி கொடு. Try for him again. இதுவும் கரெக்ட் தான், எழுதி கொடு. அப்புறம் என்னண்டா? என்ன எழுதிய வச்சிருக்க? உங்க கடைக்காரங்க ஊரா அப்படித்தானே கேக்குறாங்க. கேக்குறாங்களா? நம்ம Trap only. கையெழுத்த போடு. பணம் இந்த வாங்கி. बस 5000 rupees देके ये सिल्वर है ही नहीं. இது எதுக்கு? ஏமாந்தது. அப்ப சரி, திருடிட்டு போன பணத்தை ஏதோ மாப்பிள்ளை பொழச்சேன்னா விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு ஒத்த செங்கல 5000 என்றா கை வாங்க. Another broken bricks. No, when he saw that, still he purchased. He signed, na? I'm giving. Well, maybe that could be. I think this scene we have not seen from this Arul movie, right? This comedy scene. ஆசிட் முட்டை விழுமான்னு பயந்துட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ ரொம்ப ஃப்ரீயா வந்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க பிள்ளையாண்டான் தான். முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ண மாதிரி
அநியாயம் பண்ண எம்எல்ஏ அடிச்சு நொறுக்கிட்டாங்க பிள்ளையாண்டா. அருளோட அப்பாங்கிறதுல நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். But the father is not ready to accept that. He's not digesting. He is not digesting. He's not happy at all. அத்தை, மணி எப்படி இருக்கிற? எனக்கு என்ன அத்தை குறைச்சல்? உங்க பிள்ளை நல்லபடியா பாத்துக்கிறாரு. மாமா எப்படி இருக்கீங்க? Just ஏம்மா 4 தெரு தானே தள்ளி இருக்க, ஒரு 8 நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாதா? இல்ல அத்தை, மாமாவுக்கு இன்னும் கோவம் குறையில போல இருக்கு. அப்புறமா வரேன். சரி. ஏய் வாசு, Biryani shop. இன்னைக்கு எங்க மாமாவை பார்த்தேனே. ரங்கூன்ல இருக்காருன்னு சொன்னியே, அவரா வந்துட்டாரா? உங்க அம்மா அப்பாவை கோயில்ல பார்த்தேன். மாமனாருன்னு சொல்லு. உண்மையிலேயே அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? அவர் மட்டும் எனக்கு திட்டலனா தரத்தரன்னு இழுத்துட்டு போய் பரபரன்னு தாலி கட்டி விறுவிறுன்னு கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? இப்ப கூட அவர் திட்டதுக்காக தான் எனக்கு தாலி கட்டினீங்களே தவிர என்னைக்காவது என்ன பார்த்து லவ் பண்ண ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்களா? ஏய், உண்மையிலேயே உன் மேல லவ் இல்லனா அங்கன கடையில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருப்பேனா? பிரியாணியா? அதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. அப்ப லெக் பீஸ் சாப்பிட்டா மறந்து போச்சோ? அதெல்லாம் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மாறிட்டேன். ஏய், எனக்காக சாப்பிடு. முடியாது. சொல்றேன்ல, சாப்பிடு. அநியாயம் பண்ணா ஆண்டவனுக்கு பிடிக்காது, அசிங்கமா பேசினா அருளுக்கு பிடிக்காது, அதிகாரப்பட கண்மணி will eat for sure. என்ன பார்த்து சொல்லு. என்னடி பண்ணுவ? என் கண்ணை பார்த்து சொல்லு. என்னடி பண்ணுவ? Ooh, romance. கோவை மேற்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல். தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இன்னைக்கு நாம எல்லாரும் ஏன் இங்க கூடி இருக்கிறோம்னா, நடக்க போற இடைத்தேர்தல்ல யார் நிக்க போறதுன்னு முடிவு பண்றதுக்காக தான். ஏன் சிரிக்கிற? இல்ல இதுல யாரு பலியாடுன்னு நினைச்சேன், சிரிச்சேன். ஆளுங்கட்சி வேட்பாளர்கிட்ட அருள் நெருங்க முடியுமா? யோ, கட்சி தலைவரோட தம்பியே நடு ரோட்ல அடிச்சு கொண்டு வீரமா சுத்திட்டு திரிறான். அப்ப வேகாத பருப்பை Oh, படுத்து he கடையை will be the opponent of Arul. பேசாம இருந்தா எப்படி? இது என் குடும்ப தொகுதியா? ஒன்றியம் நீ தான் கையெல்லாம் ஒடிச்சுக்கிட்டு கட்சியை வளர்த்துருக்க. சட்டசபைக்கு போகணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த, நீ ஏன் நின்னுக்கோ. தலைவர் நானா? என்னோட நம்ம கீனாமனாவுக்கு தான் இந்த தொகுதியில ஜாதி ஓட்டு அதிகம். அதனால அவரு நிக்க வச்சோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிடுவார். ஐயோ தலைவரே, எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் நான் கட்சி தொண்டனாவே இருந்துக்கிறேன். கட்சியில இருக்கிற கடைசி தொண்டனும் ஆட்சியில பங்கெடுக்கணும், அதான் என் ஆசை. இனமுனா நீ தான் நிக்கிற, இது தலைவரோட கட்டளை. நான் இதை வழிமொழிகிறேன், நான் இதை ஆமோதிக்கிறேன். Scapegoat. Which part? எலெக்ஷன் வந்துடப்படாது அவங்களுக்கு. என்ன வேகமா போறாங்க பாரு. யோ நில்லு. ஆமா, என்ன ஆபீஸ்க்குள்ள ஊர்வலம் போயிட்டு இருக்கீங்க? யாரையா நீங்க? நாங்க எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சினா? எதிர்கட்சினா எதிரில உட்கார்ந்து அடம் பண்ணுவோம். இப்ப எதுக்கு உள்ள போறீங்க? ஆதரவு கேட்க போறோம்ல, ஆதரவு வாங்கி எம்எல்ஏ ஆக போறோம். ஏண்டா டேய், அந்த ஆதரவு எங்களுக்கு கிடைக்காம தானே பட்டாபடி டவுசர் போட்டு வெளியே நிப்பாட்டிருக்காங்க. இதுல உங்க முகர கட்டிக்கு வர ஆதரவா? எல்லாம் வெளிய போ. எதுக்கு வெளிய போக சொல்ற? வேகமா உள்ள போனே போற, வேகமா வெளிய வரவால, அவனுக்கு வெளிய வேணாமா? போயா வரமா போ. சட்டசபையில் வேட்டி வைக்கிறவங்க இங்க வேட்டி வைக்கிறாங்க. அரசியல்லாம் எல்லா இடத்துலயும் அவங்க தான்டா செய்வாங்க. என்ன செஞ்சுக்கிற நீங்க? என்ன செஞ்சுக்கிற? வரட்ட தலைவி பண்ணி போறாங்க. ஐந்து போறா. This guy is crying. நீ வந்தவன மரியாதையா கூட்டி போங்க. கொன்னுடா உங்க பேர்ல ஆசை. வரப்போற எலெக்ஷன்ல Oh, Vadivelu sir, you are genius. நாங்க ஜெயிச்சு நீங்க நினைக்கிற மாதிரியே மக்களுக்கு நல்லது செய்வோம். ஐயா, நான் அரசியல்வாதியும் எனக்கு அரசியலும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். 12 வருஷமா சேதுபதியோட தம்பி எம்எல்ஏவா இருந்து இந்த தொகுதியை கெடுத்திருக்கான். நாங்க நிச்சயமா நல்லது செய்வோம், எங்களை நம்புங்க. அவங்க கட்சிக்காரங்க எலெக்ஷன்ல நின்னாவே வெட்டுவேன். உங்க கட்சிக்காரங்க நிக்கட்டும். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது தப்பு நடந்துச்சு, அவனையும் வெட்டுவேன். Straightforward. தப்பான அரசியல்வாதி தான். மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. Oh, போயிட்டு வா. It's just open challenge he's giving. he's not getting என்ன the விஷயங்க? politics. கமிஷனர் உங்களை வர சொன்னாரு. வரேன்னு சொல்லுங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். மக்கள் கட்சி கிருஷ்ணமூர்த்திய எலெக்ஷன்ல நின்னா நீங்க வெட்டுவேன்னு சொன்னீங்களாமே. சார், நான் சாதாரணமான ஆள். அவரே சார் மிரட்டணும். நான் அவரை முன்ன பண்ண கூட பார்த்ததில்லை சார். அப்போ கண்டிப்பா நீங்க மிரட்டல. இல்ல சார். ஓகே, நீங்க போகலாம். தேங்க்ஸ் சார். இவ்வளவு நேரம் அஃபிஷியலா பேசினேன், கொஞ்சம் அன்அஃபிஷியலா பேசணும். டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்றீங்களா? Dekho. He observed everything, every single ரெக்கார்ட் thing. பண்றது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? அதிகாரிகளோட பிளஸையும் அரசியல்வாதிகளோட மைனஸையும் பார்க்கறவனா சார்? உங்க மனசு தொட்டு சொல்லுங்க.
சேதுபதியும் கஜபதியும் செஞ்ச அட்டுழியத்தை பார்த்து ஒரு நாள் கூட நீங்க டென்ஷன் ஆனதில்ல? அவங்களை அடிச்சு தூக்கி உள்ள வைக்கணும் நீங்க ஒரு நாள் கூட நினைச்சதில்ல? நினைச்சாலும் உங்களால முடியாது. ஏன்னா நீங்க அரசாங்க அதிகாரி. செயல்படுத்த முடியாத உங்களோட ஆதங்கத்தை தான் நான் செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் செய்யறது அநியாயமா தெரியும். ஆனா உங்க மனசுக்கு நான் செய்யறது நியாயமா படும். உங்க சப்போர்ட் எனக்கு தேவையில்லை சார். சைலண்டா நடக்கிறத வேடிக்கை பாருங்க, அதுவே போதும். இப்ப சொல்றேன், சேதுபதியோட கட்சியில இருந்து கிருஷ்ணமூர்த்தியில எவன் நின்னாலும் வெட்டுவேன். வரேன். There are a lot of people who know சொல்லுங்க that this is wrong, but they will not மரட்டவே இல்லைன்னு அடிச்சு சொல்றேன். say a single word. தைரியமா நாமினேஷன் பண்ணுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். எதை நான் சாகறதியா? ஹலோ ஏய் கமிஷனர், என்ன 24 மணி நேரமும் கூட இருப்பாரா? ராத்திரி தூங்குறப்ப அவரை கட்டி பிடிச்சா தூங்குவேன். அப்படியே தூங்கினாலும் தலைக்கு மேல சுத்துற ஃபேன் கார்டு தலையில வந்தா என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா விழும். சார் அவன் தான் சார் மறுபடியும் பேசுறான். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஒண்ணுமே இல்ல, நல்லா தானே இருக்கீங்க. எனக்கு தெரியும், வெளியே போனா ஆளே அட்டாக் பண்ணிடுவாங்க. 10 நாளைக்கு எங்கேயே படுத்து கிடக்குறேன், ஹார்ட் அட்டாக்னு சொல்லியா? ஹாஸ்பிட்டல் டெக்னிக் ஆரம்பிச்சு வச்சவனே நான் தான். அதை என்கிட்டயே காமிக்கிறான் அந்த கீனமுனா. உசுருக்கு பயந்த உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லடா. போன போடுற அந்த பாளையங்கோட்டை காசிலிங்கத்துக்கு. சரிங்க தலைவரே. அவனை நிறுத்துறேன்டா. அவனை எதுக்கு யாரா இருக்கா? லைன் பிஸியா இருக்கு, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. ஆளை பாத்துட்டியால? அப்படியே போல என்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். இடத்த சொல்லல. ரெட்ட பாலத்தை தாண்டிட்டான். நானும் வந்துட்டேன். ரெட்ட பாலத்தை தாண்டிட்டேன். செல்ல பாண்டியனா ரவுண்டனா கிட்ட போயிட்டு இருக்கான். செல்ல பாண்டியனா ரவுண்டனா கிட்ட என்ன வந்து திரும்புறான் சொல்லு. ரைட்ல திரும்புறான். இல்ல வேகமா போல. அண்ணா ரோட கிராஸ் பண்றான். பக்கத்துல வந்துட்டேன். ஏய் அவன் தான். அடில அடில. அல்பாயஸ்ல போயிட்டான். பையில கட்டிக்கல. சரிங்கண்ணா. ஹலோ காசி, நான் சேதுபதி பேசுறேன். தலைவரே சொல்லுங்க. உடனே நீ கோயம்புத்தூர் கிளம்பி வா. சரிங்க தலைவரே. This kind of guy is calling to Coimbatore. This one we have seen. I think this comedy. Oh. கம்மல் அந்த டேங்க்ல விழுந்துடுச்சு. கொஞ்சம் எடுத்து தரியா? கம்மல் இந்த டேங்க்ல விழுந்துச்சா? Simpos, I think so. Something he will become black or something, na? This scene we have seen. Oh. This one we have seen. என்னையா ரொம்ப நார்தா? எங்க வீட்டு செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்கா? சரி பரவாயில்ல, நம்ம டேங்க் தானே. என்ன நாட்டம்டா ஷாமி. This is, I can smell it. நடக்கிற மாதிரி அழகி ஒரு தோட எடுத்து Smell it coming here as well. Yeah. Oh. This is the last bucket, but he has not found out the ear stud. ரொம்ப தேங்க்ஸ் யா. எடுக்கவே இல்ல, அதுக்குள்ள தேங்க்ஸ் சொல்ற. அதான் எடுத்துட்டியே. ஏதா? சாக்கடைய. தோடு. அதனாலயா 10 நாளா சாக்கடை ஒரே அடப்பு. கார்ப்பரேஷன் காரங்க கூட்டா அவன் 50 ரூபாய் கேக்குறான். Oh man. நம்மள கணன் சின்ன பிட்டு போட்டான். ஆனா நீ ரொம்ப ஃபாஸ்டியா சீக்கிரமா அரப்படுத்துடா. நல்ல பை. What is doing? This is called Turu love. This is so bad. உங்க ரேஷன் கார்டு கொஞ்சம் கொடுங்க. நாங்க புதுசா கல்யாணம் பண்ணவங்க, எங்களுக்கு தனியா ரேஷன் கார்டு இன்னும் வாங்கல. 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, எங்க மாமியார் வீட்ல இருந்து வாங்கி வைக்கிறேன். சரிம்மா. அண்ணே என்னம்மா? அத்தை வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் போய் ரேஷன் கார்டு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. உங்க பேரு? கண்மணி. இருக்கு. உங்க வீட்டுக்கார பேரு? அருள்குமரன். பாலதண்டாயுதபாணி, சொர்ணம்மாள், திருக்குமரன், வேல்குமரன், செந்தில். அதுக்கு முன்னாடி அருள்குமரன் இருக்கும். இல்லம்மா. நல்லா பாருங்க. நல்லா பார்த்து தான் சொல்றேன். நீங்க வேணா பாருங்க. அம்மா அம்மா ஏம்மா, நான் உன் புள்ள தானே? நீ தானே என்ன பெத்த? அந்த மனுஷன் தானே எனக்கு அப்பா. ரேஷன் கார்டு என் பேர் இல்லம்மா, எங்க போச்சு? யார் பேர் கொடுத்தது? The father seriously still is behaving is so weird. நான் பிறந்ததா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பேரை முன்னாடி போட்டுக்கலாம். ஆம்பளை பிறந்த பாவத்துக்கு அப்பன் பேர் தானே போட வேண்டியிருக்கு. அவர் வேணா என்ன புள்ள இல்லைன்னு ஒதுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சாகுற வரை அவர் தான் எனக்கு அப்பா. இல்லைன்னா நீ தப்பானவளாயிடு. நான் ஒன்னு அசிங்கப்படுத்த மாட்டேமா. போங்கயா.
His name was not there. கேட்டீங்களா? What is this? பெத்த பிள்ளைக்கு இதை விட யாரும் கஷ்டம் கொடுக்க முடியாது. என்னைக்கோ அவன் செஞ்ச தப்புக்காக கோவத்துல அவன் பேரை கொடுக்காம Anger, anger and anger. என் புள்ள செத்து போயிட்டான்னு கூட சொல்லி இருக்கிறான். அவன் என் புள்ளைல என்னைக்கோ சொல்லி இருக்கிறான். மாமா நகை எடுத்தது அருள் இல்ல, இவர்தான். Are she told that. Right. இந்த விஷயம் அருளுக்கும் தெரியும். ஆனா இது வரைக்கும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இவரோட மானத்தை காப்பாத்திட்டு இருக்காரு மாமா. காப்பாத்திட்டு இருக்காரு. That was the main reason actually he hit so much, but now he got to know. Okay, this is here. This one of the goon is here. தலைவரே வணக்கம் வணக்கம் வணக்கம். வா காசி. காசி. சுத்தி இருந்தவன அரசியல் கூப்பிடுறியா? நல்லா விடல. எல்லாரும் என்ன கெட் அவுட்னு சொல்லுவானுவ. நீங்க கட் அவுட்ல வச்சிருக்கியா? காசி நீ ஜெயிச்சு வா, மந்திரி பதவியே தர. பொதுக்கூட்டத்தை முடிச்சிட்டு நாளைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். விடுங்க, பொதுக்கூட்டத்துல நான் யாருன்றத காட்டுறேன். இது அறிமுக கூட்டம், அருளுக்கு வைக்கிற ஆப்பு. सुपारी दिया. Okay, मैं yes, हिंदी में so- जो बोलते हैं उसको clean Yeah, हिंदी this में. much. I think yes. Now the clash between these two, it will be there, right? So And this guy will be killed. yes. So, So I think that a is- full political kind of the movie. I think not only political, but the life of a common people also. It is Yeah, showing the how right. and how it becomes if one guy stand up for the for their For the rights, right, for their right? rights, actually. Not only for their right, but for whole For village everybody's right. actually, right? yes. So, Whoever is there, deserving or not deserving, everybody actually. So the common people. So you have to understand your right, and if a common people will be united against some wrong things, so then it is very easy Right, actually that to it achieve has this. shown here. It has shown there. So this kind of old movies, right? 90s ka movies have very wonderful storyline and also with a hidden social message. True. So because of that only we love to watch this kind of movie because yes. it feels so good actually. There are no And it's nasty relatable, actually, right? scenes, or there are no nasty intimacy or something which are very unnecessarily, and Right. because of that only we can sit all together with And the watch this whole kind of family, movie, and watch this kind of movie. So बहुत अच्छा लगता है really, and I think only the climax scene is pending, right? So in the next scene we will be doing the climax scene, and please keep on suggesting what movie we will be taking in the next, like after Arul, and we will definitely give our reaction on that. So yeah, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, don't forget to subscribe, guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.